நாகபந்தம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நேமு நம்மூர். இதற்கான சாங்கு மார்ச் 15 ரிலீஸ் ஆகிறது. விராட் கர்னா, நாபா நடேஷ், ஐஸ்வர்யா மேனன், மகேஷ் மஞ்சுரேக்கர், ஜெகபதி பாபு நடிக்கிறாங்க. அந்த படத்தில் அபிஷேக் நம்ம டைரக்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு பேன் இண்டியா மூவி. கருப்பு படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிறதாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது சாய் அபியங்கர் ரீசெண்ட் ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஏப்ரல் 10 அல்லது ஏப்ரல் 30க்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆர்ஆர் ஒர்க்ஸ் வெறித்தனமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சாய் அபியங்கர் சொல்லியிருக்காரு. தனுஷ்கிட்ட டைரக்டர் மணிரத்னம் ஸ்கிரிப்டை சொல்லியிருக்காரா. தனுஷ் ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கு, ஆனால் ப்ராஜெக்ட்டு மெட்டீரியலைஸ் சேலரி அதாவது டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சேம் ஸ்கிரிப்ட் மணிரத்னம் சிம்புக்கிட்டையும் சொல்லியிருக்காரா. இப்போ ஃபைனலிஸ்டாக விஜய் சேதுபதி கிட்ட போயிருக்கு இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பாக்கெட் நாவல் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு விஜய் சேதுபதி ஸ்டார்ட் பண்ணுவார். மணிரத்னம் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிக்க, சாய் பல்லவி ஹீரோயின் கேரக்டரில் நடிக்கிறாங்களா. லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க. அஜித் ரேசிங் படம் அஜித் பர்த்டே ஸ்பெஷலாக May 1 ரிலீஸ் ஆக போகிறது. இது ஃபுல் லென்த் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமு. அஜித் அண்ட் டீம் ரேஸு, பிஹைண்ட் த சீன்ஸு, மூமெண்ட்ஸு அண்ட் செலிப்ரிட்டி பைட்ஸு பிளான் பண்ணி வச்சுருக்காங்களா. தியேட்டர்லேயும் ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணுறதாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்களா. இது நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமாகவே இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக வாய்ப்பு இருக்குது. தளபதியுடைய ஜனநாயகன் படத்துக்கான ரிவைசிங் கமிட்டியில் நாளை பார்க்குறாங்களா. ஜனநாயகன் படத்தை நாளை மதியம் 2 மணிக்கு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. நாளை படம் பார்த்துட்டாங்கன்னா 3-4 நாட்களில் இதற்கான சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மார்ச் 19 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நியூஸ் வந்துட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மணிரத்னம் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிக்க போகிற படத்துக்கான கூடுதலான தகவல், இது ஒரு ரொமான்டிக் ட்ராமாவா. அது மட்டும் இல்லாத ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ட்ராக்ஸு கம்போசிங் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி புதிய கமிட்மெண்ட்ஸுக்கு பிறகு ஷூட்டிங்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சமீபத்தில் நியூஸ் வந்திருக்கு. கைதி 2 படத்துக்கான டைட்டில் இப்போதைக்கு டில்லி அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. மார்ச் 14 லோகேஷ் கனகராஜ் பர்த்டே. அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 30 செகண்ட்ஸ் அதற்கான கிளிம்ஸ் ரன் டைமு.